வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். வாரம் நடந்த முருகன் மாநாடு, பிஜேபியின் மாநாடு, அது இந்துக்களின் மாநாடுன்னு சொல்ல முடியாது. இதுவரையில் நாங்கள் பார்த்ததிலிருந்து இத்தனை வருட காலமாக இந்த மாதிரி அதாவது ஒரு மதத்தின் சார்ந்த மாநாடை வேண்டுமென்றே வைப்பது மிக மிக தவறாக மக்களின் கருத்தாக இருக்கிறது. அதாவது இந்துஸா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், எதற்கு ஒரு மதத்தின் சார்பாக ஒரு மாநாடை வைத்து அதை அரசியலாக்கி அரசியல் நோக்கத்துடன் அந்த மாநாடை வைத்து வேண்டுமென்றே எதிர்கட்சிக்கு எதிராக விஷயத்தை பலவிதமான கருத்துக்களை மாறி பெரியாரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இதற்காக இந்த மாநாடை வைத்தார்கள் என்று தெரியவில்லை. சரி, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் பிரகாரமாக நான் வருகிறேன். முருகன் மாநாடு நடத்தீர்கள். உங்கள் முருகரை பற்றியோ இல்லை கடவுளை பற்றியோ எதனா பேசினீர்களா? பக்தியை பற்றி பேசினீர்களா? இப்படிதான் வாழ வேண்டும்னாலோ நமக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. இந்துக்கள் இப்படிதான் வாழணும், இந்துக்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதை பத்தி பேசுனீங்களா? எதுவுமே கிடையாது. அதாவது இது வெறும் அவரவர்கள் தரத்தை உயர்த்திக் கொள்ள, அதாவது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் டான்ஸ் ஆடினதை பார்த்தேன். அந்த டான்ஸ் அவர் இதுக்கும் டான்ஸ் ஆடுறாரு. அரசியல் ரீதியாக அன்னைக்கு எலெக்ஷன் நேரத்திலையும் கலா ஒரு டான்ஸ் ஆடுறது மைண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி டான்ஸ் ஆடி தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கு ஒரு நல்ல பெயர் மேலிடத்துல வேணும்ன்றதுக்காக அவர் டான்ஸ் ஆடினார். அவர் இன்றைய பிஜேபி தலைவர் அவர்கள் நல்ல பாட்டு பாடினார். இந்த மாதிரி அவரவர்கள் திறமையை அந்த மாநாட்டில் இந்த முருகன் மாநாடு, முருகன் சம்பந்தப்பட்ட அந்த கடவுளின் சம்பந்தப்பட்ட மாநாடாக வைத்து இதை செஞ்சாங்க. அவரவர்கள் தன்னுடைய திறமையை காட்டி, அதாவது நாங்கள் இப்படி இருக்கிறோம், கட்சிக்கு இப்படி இருக்கிறோம், கட்சிக்கு அப்படி இருக்கிறோம். கட்சி என்பது மக்கள் தான் அவர்களுக்கு தெய்வமா இருக்கும். மக்களுக்கு சேவை செய்வது தான் அரசியல். அந்த இதன் நோக்கத்தை விட்டுவிட்டு மதத்தின் பெயரால ஒரு அரசியல் செய்தால் அது எந்த அரசியலாக இருந்தாலும் ரைட். கிறிஸ்துவ மதத்தால் இருந்தாலும் தவறுதான், முஸ்லிம் மதத்தால் செய்தாலும் தவறுதான். இதை போல ஒரு மாநாடை கூட்டி இவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியை குறைத்துக் கொள்ள நினைத்தார்கள். இந்த மாநாடை போட்டவர்கள் என்ன நோக்கத்தோடு செய்தார்கள் என்று தெரியவில்லை. அதாவது கிறிஸ்தவர்களின் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, முஸ்லிம்களின் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அதாவது எங்களுக்கு இந்துக்களின் ஓட்டே போதும்ன்றதுக்காக தன் கட்சிக்கு ஒரு அவப்பெயர் உண்டு பண்ண வேண்டும் என்று இந்த மாநாடை வைத்தார்களா? எனக்கு அண்ணாமலைஜி எல்லாம் டான்ஸ் ஆடும் போது இது அவரே சிரிப்பாக இருந்தது எனக்கு. இப்படியெல்லாம் ஒரு படித்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காரு. எது நல்லது கெட்டதுன்னு தெரியல. கட்சியை வளர்ப்பதுதான் ஒரு தொண்டனின் நோக்கம். அதை விட்டு இந்த மாநாடை நடத்தி, அதாவது நாங்கள் இந்துக்கள், நாங்கள் இந்த மாநாடு நடத்தி நாங்கள் வெறியர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை என்பதை போலதான் இது இருந்தது. கிறிஸ்தவர்கள் ஓட்டும் முஸ்லிம் ஓட்டுகள் தேவையில்லை என்பதுதான் இந்த தலைவர்களின் கருத்தாக இருக்கிறது. இது மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இதை எடுத்து கூறினார்களா என்னன்னு தெரியல. இதை பற்றி அறிந்துதான் இந்த மாநாடுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா இந்த மாநாடை நாங்கள் அதாவது நான் ஒரு கிறிஸ்தவர்களா இங்கு பேசுறேன், நான் மக்களுக்காக பேசுகிறேன். அதாவது மதத்தை வைத்து அரசியல் செய்வது, மதத்தை வைத்து இன்று அரசியல் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றுவது, இது எந்த கட்சியாக இருந்தாலும் தவறுதான். இப்போ மதத்தின் பெயரில் ஒரு அரசியல் இப்படியே போய்கொண்டிருந்தால் நம்ம தமிழ்நாட்டின் நிலைமை கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் மக்களின் தேவைகளும், மக்களின் அவர்களுடைய வேதனைகளும், மக்களின் கொடுமைகளும், மக்களுடைய வறுமையும் தீர்ப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியின் நோக்கமாக இருக்கணும். இதற்கெல்லாம் விடை இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.